Hi everyone, this is Karthiki Rani, Assistant Professor, Department of Mathematics from Shakti Institute of Teacher Education, Ottanjatram, Dindikkal District. Today's topic is teaching and learning. We have to discuss about three concepts: teaching definition, concept of teaching, nature and characteristic of teaching. First of all, what is teaching? Teaching is one of the instruments of education. The main function of teaching is make learning effective. The learning process would get completed as a result of teaching. So, teaching and learning are very closely related. கற்பித்தல் என்பது கல்வியின் கருவிகளில் ஒன்றாகும். மேலும் இது புரிதல் மற்றும் அறிவாற்றலை வழங்குவதற்கான ஒரு சிறப்பு செயல்பாடாகும். கற்றலை திறம்பட செய்வதே கற்பித்தலின் முக்கிய செயல்பாடு. Now we have to discuss the abbreviation of teaching. T is transferring the knowledge. கற்பித்தல் என்பது அறிவை மாற்றுகிறது. A is enlightening with present living conditions. கற்பித்தல் என்பது தற்போதைய வாழ்க்கை நிலைமையை அறிவூட்டுகிறது. A is alignment with real life. கற்பித்தல் என்பது உண்மையான வாழ்க்கையுடன் இணைத்தல். C is character building. கற்பித்தல் பண்புகளை உருவாக்குகிறது. H is healing touch offer. கற்பித்தல் என்பது குணப்படுத்தும் தொடு சலுகை. I is involvement with the students in study. கற்பித்தல் படிப்பில் மாணவரை ஈடுபடுத்த செய்வது. N is nurturing the thoughts into reality. கற்பித்தல் என்பது உண்மையில் கற்றலின் ஊட்டச்சத்து. G is giving a final shape. இறுதி வடிவம் கொடுத்தல். கற்பித்தல் என்பது இறுதி வடிவம் கொடுத்தல். Next one, the concept of teaching. Teaching is the purposeful direction and management of the learning process. கற்பித்தல் என்பது கற்றல் செயல்முறையின் நோக்கமான திசை மற்றும் மேலாண்மையாகும். Teaching is the process of providing opportunities for students to produce relatively permanent change through engagement in experiences provided by teachers. அனுபவமிக்க ஆசிரியர்களால் மாணவர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றத்திற்கான வாய்ப்பே கற்பித்தல் ஆகும். Next one, teaching is skillful application of knowledge, experience and scientific principles with an objective to set upon environment to facilitate learning. அறிவும் அனுபவமும் அறிவியல் விதிகளும் மிக்க திறன்மிகு ஆசிரியர்களால் எளிதாக்கப்படுவதே கற்பித்தல் ஆகும். Teaching is the planned activity and effective teaching depends on how clearly the students understand what they are expected to learn. கற்பித்தல் என்பது முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதாகும். சிறப்பான கற்பித்தல் என்பது மாணவர்களின் புரிதல் மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்பையுமே பொறுத்து அமையும். நெக்ஸ்ட் ஒன், த ஃபிலாசபர்ஸ் அண்ட் எஜுகேஷனலிஸ்ட் கற்பித்தல் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஜான் டூயி சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் இஸ் த சோசியல் ப்ராசஸ், எஜுகேஷன் இஸ் க்ரோத், எஜுகேஷன் இஸ் நாட் அ ப்ரிப்ரேஷன் ஃபார் லைஃப் பட் இஸ் லைஃப் இட் செல்ஃப் அப்படின்றிருக்காரு. அதாவது இது சூழ்நிலையின் ஒரு கையாளுதல் என்று கருதப்படுகிறது. கற்றவர் தனது சொந்த துவக்கத்தின் மூலம் திறன்களையும் நுண்ணறியும் பெறுவர். ஹெச்எஸ்சி மாரிசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சிங் இஸ் அன் இன்டிமேட் கான்டாக்ட் பிட்வீன் அ மோர் மெச்சூர்ட் பர்சனாலிட்டி அண்ட் லெஸ் மெச்சூர்ட் ஒன் விச் இஸ் டிசைன் டு ஃபர்தர் த எஜுகேஷன் ஆஃப் த லேட்டர். அதாவது கற்பித்தல் என்பது மிகவும் முதிர்ந்த ஆளுமை மற்றும் குறைவான ஆளுமையாளருக்கு இடையே உள்ள நெருக்கமான தொடர்பு. அதாவது அனுபவமிக்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தரும் போதனைகள் தான் கற்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் சொல்லியிருக்காரு. ஜாக்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சிங் இஸ் அ ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர்ஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஒன் ஆஃப் ஹூம் இன்டென்ட்ஸ் டு பிரிங் சர்டன் சேஞ்ச் இன் த அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கற்பித்தல் என்பது 2 அல்லது 3 அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே நேருக்கு நேர் சந்திப்பதும் அவர்களில் ஒருவர் மற்ற பங்காளர்களில் சில மாற்றங்களை செய்வதுமே கற்பித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபர்ஸ் கற்பித்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
நேச்சர் ஆஃப் டீச்சிங், கற்பித்தலின் தன்மைகள். கற்பித்தலுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங். கற்பித்தல் என்பது வளர்ச்சி மற்றும் கற்றலின் ஒரு செயல்முறையாகும். கற்பித்தல் என்பது வளர்ச்சி மற்றும் செயல்முறையாகும். நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட செயல்முறைக்கு முக்கிய பங்கு வந்து கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் காசஸ் அ சேஞ்ச் இன் பிஹேவியர். கற்பித்தல் நடத்தையின் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கற்பித்தல் என்பது நம்மளுடைய நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது ஒரு கல்வி கற்பதற்கு முன்னால் நம்மளோட நடத்தை எப்படி இருக்குது, கல்வி கற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்மளுடைய பிஹேவியரில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, இதுதான் வந்து டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். கற்பித்தல் என்பது கலை மற்றும் அறிவியல். அதாவது ஆயக்கலைகளில் ஒரு முக்கியமான கலை வந்து கற்பித்தல். டீச்சிங் இஸ் த ஆர்ட். கற்பித்தல் என்பது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டீச்சிங் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர். கற்பித்தல் என்பது நேருக்கு நேர் சந்திப்பது. ஆமாம், அதாவது கற்பித்தல் என்பது மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருத்தர் நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்த்து அனுபவமிக்க ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்கள் பெற்றுக்கொள்கிற தகவல் தான் கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டீச்சிங் இஸ் அப்சர்வபிள், மெஷரபிள் அண்ட் மாடிஃபையபிள். கற்பித்தல் என்பது கவனிக்கத்தக்கது, அளவிடக்கூடியது மற்றும் மாற்றியமைக்கக்கூடியது. அதாவது ஒரு மாணவனுக்கிட்ட என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவனித்து அது என்னென்ன பிரச்சனைகள், எந்த அளவுக்கு இவனுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அளவிடக்கூடியதும் மற்றும் மாற்றியமைக்கக்கூடியதும். நம்மளால் ஒரு ஆசிரியர்னால் ஒருத்தருடைய அனைத்து விஷயங்களையும் நம்ம மாற்றி அமைக்க முடியும். கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நம்ம நல்ல விஷயங்களை நம்ம போதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் கற்பித்தல். அப்சர்வபிள், மெஷரபிள் அண்ட் மாடிஃபையபிள். டீச்சிங் இஸ் ஸ்கில்டு ஆக்குபேஷன். கற்பித்தல் என்பது திறமையான தொழில். எத்தனையோ தொழில் இந்த உலகத்தில் இருந்தாலும், அதாவது ஒரு டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆக்குபேஷன் இருந்தாலும் அதெல்லாம் உருவாக்குற தொழில் வந்து நம்மளுடைய கற்பித்தல் தொழில். டீச்சிங் இஸ் த ஸ்கில்டு ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் ஃபெசிலிட்டேட்ஸ் லேர்னிங். கற்பித்தல் கற்றலை எளிதாக்குகிறது. அதாவது மாணவர்கள் எளிதாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுடைய கற்பித்தல் இருக்கணும். கற்பித்தல் வந்து ஒரு நல்ல கற்பித்தல் தான் வந்து கற்றலை வந்து எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் போத் கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் ப்ராசஸ். கற்பித்தல் என்பது நனவான மற்றும் மயக்கமான செயல்முறையாகும். அதாவது ஒரு திட்டமிட்டு இதை தான் நம்ம கற்பிக்க போகிறோம் அப்படின்னு இல்லாமல், கற்பித்தல் செயல் எந்த இடத்துலனாலும் நம்மளுடைய மயக்க நிலையில் கூட நடக்கும். அதாவது மயக்க நிலைன்னா நம்மளையே அறியாத இடத்துல கூட நம்ம வந்து நல்ல விஷயங்களை போய் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு எடுத்து சொல்லும் செயலாகத்தான் கற்பித்தல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, டீச்சிங் இஸ் ஃப்ரம் மெமரி லெவல் டு ரெஃப்ளெக்டிவ் லெவல். கற்பித்தல் என்பது நினைவக நிலையிலிருந்து பிரதிபலிப்பு வரை. அதாவது ஒரு கற்பித்தல் என்பது நினைவக நிலையிலிருந்து பிரதிபலிப்பு நிலை அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு விஷயத்தை எவ்வளோ படித்து கற்று வச்சுருக்காங்களோ அந்த விஷயங்களை வந்து மாணவர்கள்கிட்ட பிரதிபலிக்க செய்கிறது தான் கற்பித்தல். அதாவது அவர்களை உருவாக்குது, தன்னை போல் அவர்களை உருவாக்குவது. பிரதிபலிப்பு அப்படின்னா ஒன்று மாதிரி இன்னொன்று ரெஃப்ளெக்ட் ஆகிறது, ரெஃப்ளெக்டிவ் லெவல். டீச்சிங் இஸ் த கண்டினியூம் ஆஃப் ட்ரைனிங் கண்டிஷனிங் இன்ஸ்ட்ரக்ஷன். கற்பித்தல் என்பது பயிற்சி, அறிவுறுத்தல் மற்றும் போதனை ஆகியவற்றின் தொடர்ச்சி. அதாவது கற்பித்தல் என்பது ட்ரைனிங், நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தல். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கல் தான் கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுறுத்தல் மற்றும் போதனை. அறிவுறுத்தல் மற்றும் போதனையின் தொடர்ச்சியை கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போதனை, அதாவது கற்பித்தல் என்பது முக்கியமாக போதனை அப்படின்னா ப்ரீச்சிங். அதாவது போதனை அப்படின்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஒழுக்கங்களை எடுத்து சொல்கிறது. ஓகே, கோயில், ஆலயங்கள், இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களில் வந்து போதிக்கப்படுகிறதும் போதனை தான். அதே இது பள்ளி அறையில் கல்விக்கூடங்களில் நமக்கு சொல்லித்தர அறிவுரைகளும் போதனைகள் தான். அங்கே போதனைகள் வந்து போதனை மட்டும் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதனால் அதை ப்ரீச்சர்ஸ். இங்கே கல்வியில் வந்து நமக்கு பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க எந்த அளவுக்கு அதை அந்த வழியில் நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ. Subscribe our channel. Don't forget to press the bell icon to get the notification. Till then, bye from it's me Karthikeya Rani Jayananthan. Thank you.